Welcome to one and all. We study about plus 2 chemistry, solid state, physical chemistry, first lesson, solid state. Okay. நம்ம அதில் என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஸ் மேட்டர், தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாலிட். ஓகே, மேட்டரில் நமக்கு 3 கிளாஸிஃபை பண்ணும்போது சாலிட், லிக்விட், கேஸ். அதில் சாலிடினுடைய கேரக்டர், தென் அதனுடைய கிளாஸிஃபிகேஷன் என்னெல்லாம், தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிறிஸ்டலின் சாலிட், தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கிறிஸ்டலின் சாலிட், தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அமர்பஸ் சாலிட்ஸ். ஓகே, தென் டிஃபரன்ஸ் பிட்வீன் கிறிஸ்டலின் சாலிட் அண்ட் அமர்பஸ் சாலிட். அதுக்கு ரிலேட்டிவாக இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் செஞ்சுருக்காங்க. இதில் வந்து நமக்கு ரிலேட்டிவ் கொஸ்டின்ஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, போகலாம் லெசனுக்குள்ளே. ஓகே, ஃபஸ்ட்டு வாட் இஸ் பை மேட்டர். மேட்டர் அப்படின்னு சொல்லும்போது எனிதிங் தட் இருந்துருக்கு. இப்போ வந்து இதாக இருக்கலாம், அது இதெல்லாம் இருக்கலாம். ஆக்குபை சம் பேஸ் அண்டு பொசஸ் சம் மாஸ். சம் பேஸ் இருக்கும், அது அதே போல் இருந்திருக்கும். பொசஸ் சம் மாஸ் இருக்கக்கூடியதான் நம்ம இருந்திருக்கோம் மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸ்டேட்ஸ் ஆஃப் த மேட்டர் நமக்கு தெரியும். எனக்கு இருக்கலாம் சாலிட், லிக்யூட், கேஸ். சாலிட் நம்ம ஐஸ் கியூப் எடுத்துடும், வாட்டர் லிக்விடுக்கு, கேஸுக்கு அது வேப்பராக போகக்கூடிய ஸ்டேஜ். ஓகே, இதை நம்ம என்ன பண்ணிக்கோம், ஆல் 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் இன்கன்வெர்ட்டபிள். எஸ் தானே, நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம், சாலிடை ஹீட் பண்ணால், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் லிக்விடாக மாறும். அப்போ இந்த ப்ளஸ் டெல்டா மீனிங்ஸ் இந்த ஹீட்டிங். தென் இருக்கு அதுக்கப்புறம் ஹீட் பண்ணால் இந்த கேஸாக மாறுது. கேஸு நம்ம டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணினா இந்த லிக்விடாக மாறும். ஓகே, அதுக்கப்புறம் லிக்விடு மறுபடியும் கூல் பண்ணால் இருந்திருக்கும் நமக்கு வந்து இதாக மாறிடும், சாலிடாக மாறும் அப்படின்னு சொல்லி நமக்கு எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ மேட்டர்ஸ் ரிசல்ட் இன்டர்பிளே இருக்கு, இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் லைக். ஓகே, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இதுக்கு லைக் டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன் ஒரு இருக்கலாம் போல் நம்ம இதை கன்வர்ஷன் பண்ணலாம். டைபோல் இன்டியூஸ்டு டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு லண்டன் போர்சஸ், ஹைட்ரஜன் பாண்டிங் எக்ஸட்ரா. இதில் இருந்திருக்கு நமக்கு வந்து நார்மலாக ஒரு மேட்டர் அப்படின்னு சொல்லும்போது இருந்திருக்கு அதில் இருக்கக்கூடியது. ஓகே, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாலிட் நம்ம 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் பார்க்கும்போது சாலிட் மற்ற படிக்கிறனால இருந்திருக்கு சாலிட் ஸ்டேட்டில் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாலிட் என்ன பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ நமக்கு வந்து சாலிடுக்காக இருந்திருக்கு பிக்சர் காம்போசிஷன் இருக்கும்போது மாஸ், வால்யூம், டெஃபினிட் ஷேப் அண்ட் டென்சிட்டி. டெஃபினிட் ஷேப் அண்ட் டென்சிட்டி இருக்கக்கூடியதான் நம்ம இருக்கு சாலிடுடைய கேரக்டர்ஸ். தென் நம்ம பேக்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னா மோர் க்ளோஸ்லி பேக்டாக இருக்கும், நல்லா ஜாயின் பண்ணியிருக்குது. இது வந்து இதுக்கு லெஸ் க்ளோஸ்லி பேக்டு. தெரிஞ்சிருக்கு இதை பொறுத்தளவில் வெரி லூஸ் பேக்கிங் ஆர் லீஸ்ட் க்ளோஸ் இருக்கு பேக்கிங். இப்போ டென்சிட்டி அப்படின்னு சொல்லும்போது மாஸ் பை வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம். யாருக்கு ஹையாக இருக்குது யாருக்கு லோவாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, நமக்கு வந்து டென்சிட்டி யாருக்கு ஹையாக இருக்குன்னா சாலிடுக்கு இருந்திருக்கும் ஹையாகவும், லிக்யூடுக்கு அதை விட இருந்திருக்கும் குறைவாகவும், அதை விட கேஸஸ்க்கு அதை விட குறைவாக இருக்கும். ஸோ இருந்திருக்கு நம்ம டென்சிட்டி மாட்ரேட்டாக இருக்கக்கூடியது லிக்விடுக்கு, கேஸஸ்க்கு இதுக்கு லீஸ்ட். ஓகே, மைக்ரோஸ்கோபிக் அமைந்திருக்கு வியூ ஆஃப் சாலிடில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். தென் நமக்கு வந்து திரும்ப சொல்கிறோம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸில் சாலிட்ஸுக்கு பிக்சர் காம்போசிஷன், கவர்னத்துக்கு பிக்சர் மாஸ், வால்யூம் அண்டு ஷேப். ஓகே, ஆர்டர் ஆஃப் டென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா சாலிட் கிரேட்டர் தென் லிக்யூட் கிரேட்டர் தென் இருந்திருக்கு கேஸஸ். எக்ஸப்ஷன் கேஸில் நமக்கு டென்சிட்டி ஐசோலேஷன் இருந்திருக்கு டென்சிட்டி ஆஃப் வாட்டர். இன் சாலிட் இன்டர் மாலிகுலர் டிஸ்டன்ஸஸ் இருந்திருக்கு ஷார்ட்டஸ்ட். இன்டர் மாலிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்குது நமக்கு வந்து ஷார்ட்டாக இருக்க போகுது. ஸோ கேன் சாலிடாக சேர்ந்துருக்கு இன்கம்ப்ரெசிபிள், நம்ம எப்படி கம்ப்ரெசிபிள் பண்ண முடியாது. சாலிட்ஸ்க்கு ஸ்ட்ராங் இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது இதுக்கு கொக்கசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நம்ம இதுக்கு கொக்கசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒர்க்கு எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இந்த ஒரே ஃபோர்ஸில் நமக்கு இருக்குது
சாலிட்ஸ் வித் வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இருந்தால் அது லோ மெல்ட்டிங் பாண்டையும், ஸ்ட்ராங் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இருந்தால் நார்மலாக ஸ்ட்ராங் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் தான் அப்படி கூடிய காம்பவுண்ட் இதற்கு கை மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கும் என்பது நமக்கு தெரியணும். சாலிட்ஸ் ஹேவ் ஷார்ட் இன்டர் அட்டாமிக் அண்ட் அயானிக் ஆர் இதற்கு மாலிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகே, கான்ஸ்டன்ட் பார்ட்டிகுலர் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கும்போது இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஏன்னா க்ளோஸாக இருக்கக்கூடியது அங்கே சாலிட்ஸில் இருக்கக்கூடிய ஆட்டம் வந்து ரொம்ப க்ளோஸில் இருக்கும் நமக்கு இருக்கும். என்ன கான்ஸ்டன்ட்லாம் இருக்கும் அப்படின்னா ஆட்டம் ஆர் அயான்ஸ் என்னும் மாலிக்யூல் ஃபிக்ஸ்டு பொசிஷன்ஸ். ஓகே, ஃபிக்ஸ்டு பொசிஷன் அண்ட் கேன் பி ஆசிலேட் வெஜிடபிள் மீன் பொசிஷன்ஸ். கரெக்டான இடத்தை பெற்று இருந்திருக்கும் நமக்கு இதுக்கு வைப்ரேட் ஆகக்கூடியது. சரி, அதுதான் ஆசிலேட், அலைவுறக்கூடிய தன்மையுடையது. ஃபிக்ஸடாக இருக்குது, தென் இதுக்கு வைப்ரேட், அந்த ஒரு 1 மார்க் கொஸ்டினாக அதான் இதுக்கு ஆசிலேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ வைப்ரேட் மோஷன் ஆஃப் தி சாலிட்ஸ் சேட் இதுக்கு பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் மேட்டர், மோஷன் ஆஃப் த சாலிட். ஓகே, மூமெண்ட் இருக்கக்கூடிய அதான் வைப்ரேட்டரி. ஸோ கிளாசிஃபிகேஷன் சாலிட், நம்ம கிளாசிஃபிகேஷன் சாலிட்ஸை நார்மலாக கிறிஸ்டலின் சாலிட், அமர்பஸ் சாலிட் அப்படின்னு பிரிக்கிறோம். கிறிஸ்டலின் அப்படின்னு சொல்லும்போது கிரீக் வேர்டில் வந்து கிறிஸ்டலாஸ் மீன்ஸ் இந்த கிளியர் ஐஸ். தென் இன் கிரீக்கில் அப்படி சொல்லும்போது அமர்பஸ் அப்படின்னு மீனிங் இருந்திருக்கு நோ ஃபார்மேஷன். ஓகே, அதான் அமர்பஸுக்குள்ள மீனிங். ஓகே, இப்போ கிறிஸ்டல் சாலிட் ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருந்திருக்கும், நீட்டாக இருக்கும். இங்கே வந்துருக்கு அமர்பஸ், அங்கே இங்கேன்னு இருக்க ஐட்டம்ஸ் வந்து இருக்கக்கூடியது. கிறிஸ்டலின் சிலிக்கா, அதாவது நமக்கு வந்து கிளாஸ் குவார்ட்ஸ் வந்து நம்ம இதுக்கு கிறிஸ்டலைன். அமர்பஸ் அப்படின்னு சொல்லும்போது கிளாஸ் வந்து இதுக்கு அமர்பஸ். ஓகே, குவார்ட்ஸாக இருக்கும்போது இதுக்கு கிறிஸ்டலின் சாலிட் ஆகும், அமர்பஸ் சாலிட். சோடியம் குளோரைடு கிறிஸ்டல் நமக்கு வந்து எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிறிஸ்டலின் சாலிட்ஸ். ஒரு காமன் சால்ட் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய ஃபார்முலா இதுக்கு NaCl. ஓகே, காமன் சால்ட் சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடு அறிஞ்சதுக்கு லேட்டிஸ்னால் ஒரு இதுக்கு குளோரைடு அப்படின்னு சொல்லும்போது 2,8,8. அதே இது வந்து சோடியத்துக்கு வந்து இதுக்கு 2,8 மட்டும்தான். அப்போ சைஸ் இருந்திருக்கு நமக்கு சின்னதாக தான் இருக்குது. ஸோ ஒரு குளோரின் பெருசாகவும் சோடியம் இதுக்கு சின்னதாகவும் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. ஸோ 3 டைமென்ஷனில் நம்ம பிக்கப் பார்க்குறோம். ரெகுலராக யூனிஃபார்மாக ஹோமோஜினியஸ். ஓகே, ஹோமோஜினியஸ் ரெகுலர் யூனிஃபார்ம் ஹோமோஜினியஸ் அஸ் ஹோமோஜினியஸ் இதுக்கு கிறிஸ்டலின் சாலிட். ஸோ கிறிஸ்டலின் சாலிட்ஸ் ஆர் ஹோமோஜினியஸ் சாலிட். கிறிஸ்டலின் சாலிட்ஸ் இருந்திருக்கும் ஹோமோஜினியஸ் சாலிட்ஸ். ஏபி ஒரு ஆட்டம் இருக்குது அப்படி கண்டினியூஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் அரேஞ்ச்மெண்ட் அப்படி இருக்கும். ஸோ ஆக்டிவேட் லாங் ரேஞ்ச் ஆர்டர், அந்த கண்டினியூஸாக இருக்க ப்ராசஸ் இதுக்கு ஏபி அப்படின்னு சொல்லி இதுக்கு லாங் ரேஞ்ச் ஆர்டராக இருக்கும். வாட் இஸ் ஆர்டர் அப்படின்னு இதுக்கு ஆர்டர் இம்ப்ளிபி ஷார்ட் ரிப்பீட்டேஷன் த ஸ்ட்ரக்சர். நம்ம இது வந்துருக்கோம் ரிப்பீட்டாக அந்த ஸ்ட்ரக்சர் வந்துகிட்டு இருக்கும், அது இருந்திருக்கு ஆர்டர். ஸோ சம் வாட் இஸ் த பீரியாடிசிட்டி, நம்ம சுற்றி ஒரு முள் வரும்போது இருந்திருக்கு அது இருந்திருக்கு பீரியாடிசிட்டி இதுக்கு போய்ட்டுருக்கும். ஸோ ஒய் லாங் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது சிம்பிளிஃபைக்கு கண்டினியூட்டியை தான் நம்ம இந்த லாங் ரேஞ்ச் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்படி பார்த்தீங்கன்னா அப்படின்னு இருக்கு உள்ளே போயிட்டே இருக்கும். லாங் ரேஞ்சை பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துருக்கு போயிட்டு இருக்கக்கூடியது இதுக்கு லாங் ரேஞ்ச். த கான்ஸ்டன்ட் பார்ட்டிகல் இஸ் அரேஞ்ச் டெஃபினிட் ரிப்பீட்டிங் பேட்டர்ன். ரிப்பீட்டிங் இதுக்கு சாலிட் பில்டப் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டாங்க, அதை தான் நம்ம இதுக்கு யூனிட் செல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இருந்திருக்கேன் ஒரு கியூப்பாக வச்சு உள்ள பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு அரேஞ்ச்மெண்ட்டு ஸ்லோவாக அப்படி ஆகி ஓகே யூனிட் செல். தே அக்ரிகேட் ஆஃப் தி டினி கிறிஸ்டல்ஸ் கால்டு இருந்திருக்கு நம்ம யூனிட் செல் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், ஒரு செல் இருந்திருக்கு யூனிட்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கிறிஸ்டலின் சாலிட் கேரக்டர். ஸோ ஷார்ப் மெல்ட்டிங் பாயிண்ட் இருந்திருக்கு, டெஃபினிட் கீட் பீசன் இருக்கக்கூடியதான் இருந்திருக்கு கிறிஸ்டலின் சாலிட். பார்த்திங்க அப்படின்னா ஐஸ் கியூபு அது இருந்திருக்கு நமக்கு வந்து இத்தனை டிகிரியில் மெல்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி இருந்துருக்கு நமக்கு தெளிவாக தெரியக்கூடியது. சரி,
எனர்ஜி ரிக்வயர்ட் டு கட் wood is greater னு கேட்டிருக்கோம். நமக்கு எந்திருக்கிறது இஸ் கரெக்ட் ஆன்சர் இஸ் டிஃபரெண்ட். என்ன சொல்கிறோம்? ஃபார் எக்ஸ் ஃபஸ்ட்டு வாட் இஸ் பை மேட்டர். மேட்டர் அப்படின்னு சொல்லும்போது எனி திங் தட் இருந்திருக்கு. இப்போ வந்து இதாக இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம், ஆக்குப்பை இது. இந்த மெனி ப்ராப்பர்ட்டிஸ் கேவ் வந்திருக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லிக்கிறோம்? அனிசோட்ரோபி. இது என்ன சொல்லிக்கிறோம்? அனிசோட்ரோபின்னு நினைஞ்சிருக்கோம்னு சொல்கிறோம். ஸோ ஓவரால் பாயிண்டாக பார்க்கலாம். தி கேவ் வந்திருக்கு கிறிஸ்டலின் சாலிட்ஸ் ஆர் மெல்டிங் பாயிண்ட், ஷார்ப் மெல்டிங் அண்ட் டெஃபினட் ஹீட் ஃபியூஷன்ஸ். கிறிஸ்டலின் எபிலிட்டி டு இருந்திருக்கு நம்ம இருக்கக்கூடியது அனிசோட்ரோபின்னு சொல்கிறோம். ரெண்டாவது பாயிண்ட் இருந்திருக்கு அனிசோட்ரோபி. Crystalline solids have the ability to change in the value physical properties when in the measured to in different directions. For example, the physical properties are refracting index and in the dielectric constant, electric conductance. Crystalline solids are in the isomorphous. Okay, isomorphous is two or more substances have same crystal structure. So two or more in the same crystal structure பண்ணிட்டோம்னா ஐசோனா சேம், மார்பஸ் அப்படின்னு சொல்லும்போது having the same crystal structure இருந்தால் இருந்திருக்கும் நமக்கு வந்து crystalline solids ஆர் இருந்திருக்கு ஐசோமார்பஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு NaF இருக்குது, Na1 F1 Mgயும் அதே போல் இருந்திருக்கு. ரெண்டுக்குமே 1:1 ரேஷியோவில் இருக்குது. அதே போல் NaNO3 இருக்கோம்னா 1:1:3, CaCO3 1:1:3 நமக்கு இருக்கக்கூடிய எலிமெண்ட் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. இதே போல் K2SO4 2:1:4. ஓகே, அங்கே இருக்கக்கூடிய எலிமெண்ட். அதே போல் இப்போ குரோமியம் பார்த்திங்கன்னா 2:3 Fe2 இப்படி வந்து இருக்கக்கூடியது இந்த ஐசோமர். எக்ஸப்ஷன் கேஸாக சோடியம் குளோரைடும் பொட்டாசியம் குளோரைடும் அட்டாமிக் ரேஷியோ இருந்திருக்கு 1:1. பட் இருந்திருக்கு நாட் ஏ ஐசோமார்பஸ். ஸ்ட்ரக்சர் படி இருந்திருக்குது, அது ஐசோமார்பஸ் கிடையாது. சரியா? கிறிஸ்டல் த பாலிமார்பஸ் அப்படின்னு சொல்லும்போது என் சிங்கிள் சப்ஸ்டன்ஸ் கிறிஸ்டல்ஸுக்கு டூ ஆர் மோர் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் அப்படின்னா கிராஃபைட் இதுக்கு டைமண்ட். ஓகே, பாலிமார்பஸ்னால் என் சிங்கிள் சப்ஸ்டன்ஸ் ஒரு கார்பன் இருக்குது அப்படின்னா டூ ஆர் மோர் ஃபார்ம் இருக்குது, அப்படி டிஃப்ரெண்ட் கண்டிஷனில் வரக்கூடியது இருந்திருக்கு நம்ம வந்து பாலிமார்பஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தென் சல்ஃபர் பார்த்திங்க அப்படின்னா அதே போல் மோனோக்ளினிக், ஓகே, ரோம்பிக் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர், அதாவது அல்லோட்ரோபிக் சொல்லுவோம், அதான் இதுக்கு பாலிமார்பஸ். ஓகே, பாலிமார்பஸ் கிறிஸ்டல் சாலிட்ஸ் இருந்திருக்கு பாலிமார்பஸ். இப்போ நம்ம வந்து கிராஸில் போகுது. அப்போ இருந்திருக்கு ABAA. ஓகே, காம்பவுண்ட் சாலிட் சேஞ்ச் இருந்திருக்கு டைரக்ஷன்ஸ். ஒன் ஆஃப் த AB, அதர் இருந்திருக்கு AA. இதுதான் நம்ம நினச்சிருக்கோம் against the value physical properties change. ஸோ ரீசன் ஃபார் இருந்திருக்கு அனிசோட்ரோபி. இங்கே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏன் இருக்குது, இல்லை பார்த்தா இருந்திருக்கு நமக்கு AB அரேஞ்ச்மெண்ட். இதுக்கு காரணம் அனிசோட்ரோபி. வாட் இட் டஸ் அனிசோட்ரோபி மீனிங்? எக்ஸிபிட்டிங் டிஃபரெண்ட் இன் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சச் அஸ் இருந்திருக்கு எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸ் அண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸஸ் மெஷர் இருக்கு அலாங் டிஃபரெண்ட் டைரக்ஷனில் வந்தால் இருந்திருக்கு நம்ம அனிசோட்ரோபின்னு சொல்கிறோம். அதான் AA வந்தது ABன்னு வந்தக்கூடியது. வாட் இஸ் த ரீசன் பிகைன் அனிசோட்ரோபி? டியூ டு டிஃபரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் பார்ட்டிகல் டிஃபரெண்ட் டைரக்ஷன் இருக்கிறதுனால இருந்திருக்கு அனிசோட்ரோபி கிறிஸ்டல் சாலிடில் ஃபார்ம் ஆகுது. தென் நமக்கு அமர்பஸ் சாலிட்னு சொல்கிறோம். அமர்பஸ் சாலிட் வந்து இருந்திருக்கு நமக்கு வந்து லாங் ரேஞ்சாக இருக்காது, ஷார்ட் ரேஞ்ச் அரேஞ்ச்மெண்ட் இருந்திருக்கு. டிஸ்ஆர்டர் பேட்டர்ன்ஸ் தி எக்ஸிபிட் ஒன்லி ஷார்ட்டர் ரேஞ்ச், நோ ரிப்பீட்டாக வராது. ஸோ இது இதுக்கு நோ ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட். எக்ஸிக்யூட் இருந்துக்கு ஐசோட்ரோபி. எக்ஸாம்பிள் இருந்துக்கு கிளாஸ் எப்படி சொல்கிறோம்? ஆன் இன்க்ரீஸிங் டெம்பரேச்சர் அமர்பஸ் சாலிட்ஸ் ஜெனரலி இருந்திருக்கு சாஃப்ட் அண்ட் மெல்ட் ஓவர் ஏ ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். எக்ஸாம்பிள் டாரு, பிளாஸ்டிக், ரப்பரு, கிளாஸ் எல்லாம் இருந்திருக்கு. யாருக்கு எக்ஸாம்பிள்? நம்ம அமர்பஸ் சாலிட்க்கு நம்ம இருந்திருக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். ஓகேயா? ஐசோட்ரோபி அப்படின்னு சொல்லும்போது நம்ம இருந்திருக்கோம் appendix in the 1.5 in all directions. நம்ம இது இருக்கக்கூடிய இதுக்கு ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் த்ரூ இதுக்கு கிளாஸ் ஸ்லாப் ஐசோட்ரோபிக் கிளாஸ் in the refracting does not change with directions because composition of the solid does not change with the directions. Composition of solid does not change with the directions. Isotropic except by இந்த amorphous solid மட்டும். இப்போ கிறிஸ்டலின் சாலிடுக்கும் அமர்பஸ் சாலிடுக்கும் ஒரு இருந்திருக்கு நமக்கு வந்து டிஃபரன்ஸ் பார்க்குறோம். லாங் ரேஞ்ச் ஆர்டர், ஓகே, இது வந்து லாங் ரேஞ்ச் ஆர்டர், இது இதுக்கு ஷார்ட் ரேஞ்ச் ஆர்டர். அந்த கான்ஸ்டன்ட் பார்ட்டிகலாம் அயான்ஸ் ஆட்டம்ஸ் இருக்குது ஷார்ட் ரேஞ்ச். அனிசோட்ரோபிக் இருந்திருக்கு
அனிசோட்ரோபிக் இன் நேச்சர். ஓகே, இது எதுக்கு ஐசோட்ரோபிக் நேச்சர். டெபினிட் ஜியாமெட்ரிக்கல் ஷேப், ஒரு பர்டிகுலர் ஷேப் இருக்கும், அங்கே இதில் இருக்காது, irregular ஷேப். ட்ரூ சாலிட்னு சொல்கிறோம். இது என்ன சொல்லியிருக்கோம், சீடோ சாலிட் ஆர் சூப்பர் கோல்டு லிக்விட். சூப்பர் கோல்டு லிக்விட். கீட் எதுக்கு டெபினிட் கீட் பொசிஷன். இவ்வளோ தான் பொசிஷன் தெரியும், நம்ம இந்த இங்கே தெரியாது. கீட் பொசிஷன்ஸுக்கு நாட் டெபினிட். ஷார்ப் மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கும். ஓவர் ரேஞ்ச் த டெம்பரேச்சர் கேன் இதுக்கு மோல்டட், கேன் பி மோல்டட். நம்ம இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக இதுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அது மென்மையாக இதுக்கு சாஃப்டாக மாறக்கூடியது. ஓகே, எந்த சமயத்துக்கு மோல்டட், எந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ மோல்டட் இதெல்லாம் பண்ணலாம், எந்த வடிவமாக இதெல்லாம் மாற்றலாம். when you cut a sharp edges tool, the split into two pieces newly generated surface இந்த plane ஸ்மூத்தாக இருக்கும். பட் கட் பண்ணும்போது டூ பீசஸ் irregular சர்ஃபேஸில் இருக்கும். இங்கே irregular சர்ஃபேஸ். எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட் டைமண்ட் நம்ம வச்சுக்கலாம். இங்கே டாரு ரப்பரு பிளாஸ்டிக் கிளாஸ் இருந்துக்கலாம். நம்ம எக்ஸாம்பிள் இருந்திருக்கோம், யாருக்கு சொல்கிறோம், அமர்பஸ் சாலிடுக்கு நம்ம சொல்கிறோம். ஓகேயா, இதுதான் நம்ம படித்த மேட்ரு. என்னென்னு பார்த்தோம், கிளாசிஃபிகேஷன். ஓகே, கிளாசிஃபிகேஷன் சாலிட், கேரக்டர்ஸ் ஆஃப் சாலிட், தென் கிறிஸ்டல் சாலிடுக்கு அமர்பஸ் சாலிடுடைய கேரக்டர், தென் இதுக்கு டிஃபரன்ஸ். ஓகே, தென் வி ஆர் கோயிங் டு நெக்ஸ்ட் கன்வெர்ட் பார்க்குறோம், மல்டிபிள் சாய்ஸ். ஓகே, மேட்டர் இஸ் எனி திங் தட் ஆக்குபை டேஸ் அண்ட் டேஸ். ஃபஸ்ட்டு புரிஞ்சுடணும், சம் மாஸ் அண்ட் பேஸ் இருக்குது, பேஸ் இருக்குது. நம்ம இதுக்கு சம் பேஸ் சம் மாஸ். ஓகே, பேஸ் அண்ட் மாஸ். The general perceivable state matter we come across in our daily life. இதெல்லாம் இருக்குது. ஜெனரல் perceivable state எதுனா நமக்கு எதுனா 3 யாரெல்லாம் சாலிட் லிக்விட் கேஸ். physical state of matter result interplay. எந்த ஃபோர்ஸ்லாம் இருக்க போகுது, நம்ம மியூச்சுவல் ஃபோர்ஸு போத் எந்திருக்கு ஏ அண்ட் பி இருக்குது. நம்ம எந்திருக்கு ஆன்சர் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸு. இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ், இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் டைப்போல் இன்டியூஸ்டு போல் லண்டன் ஃபோர்ஸ். சரி, எல்லா ஃபோர்ஸுமே இந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் தான் பயந்துருக்கு. இது ஆல் தி எபோ. சாலிட் பிக்ஸ் காம்போசிஷன் ஆஃப் மாஸு வால்யூம் ஷேப் ஆல் தீஸ் எல்லாமே எழுந்திருக்கு. அதுக்கு ஆன்சர் தான் டி எழுந்திருக்கு, இதோட ஆன்சராக இருக்குது. சாலிட் பார்ட்டிகிள்ஸ் ஹேவ் டேஸ் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸு. அப்போ இதுக்கு ஸ்ட்ராங்காக நம்ம இருக்கக்கூடியது. சாலிட் ஹேவ் டேஸ் மோஷன். நம்ம இருந்திருக்கு லீனியர் ரொட்டேஷனல் டிரான்ஸ்லேஷன் வைப்ரேட்டரியாக இருக்கும். சாலிட்ஸ் ஹேவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிறிஸ்டலின் சாலிட்ஸ். ஒரு காமன் சால்ட் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய ஃபார்முலா இதுக்கு NaCl. ஓகே, காமன் சால்ட் சோடியம் குளோரைட். சோடியம் குளோரைட் அறிஞ்சதுக்கு லேட்டிஸ்னால் ஒரு இதுக்கு குளோரைட். கிறிஸ்டல் சாலிட்ஸ் ஆர் டேஸ் அண்ட் டேஸ் ஆர்டர், ஹோமோஜினியஸா, லாங் ரேஞ்சு, heterogeneous, homogeneous, long range. sodium chloride examples of NA solid. NA solid நமக்கு crystalline solid. order implies பண்ண வச்சனோம், repeatability, periodicity, unity. அப்போ both A and B repeatability and the periodicity. The basic unit of crystalline solid is unit cell, small tiny crystals, both and A and B unit cell. Crystalline solids are anisotropic, isomorphous, polymorphous, all these above. Anisotropic composition of solids with change directions. The following examples are sodium chloride. இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே என்னதான் சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு, சோடியம் நைட்ரேட் இருந்தது எல்லாமே கிறிஸ்டல் சாலிடுக்கு எனக்கு எக்ஸாம்பிள்ஸ். which of these following is not a properties of, இப்போ கொடுத்துக்கூடிய எது ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னு பார்க்குறோம். ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட், டெஃபினிட் கட் ஃபியூஷன்ஸ். தீஸ் இதுக்கு அனிசோட்ரோபிக் இன் நேச்சர். தீஸ் ஆர் இதுக்கு ஐசோட்ரோபிக் இன் நேச்சர். ஐசோட்ரோபிக் இன் நேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கோ. நாட் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு ஐசோட்ரோபிக் இன் நேச்சர். அமர்பஸ் சாலிட்ஸ் ஆர் என்ன சொல்லுவோம், டிஸ்ஆர்டர் லாங் ரேஞ்ச், டிஸ்ஆர்டர் ஷார்ட் ரேஞ்ச், ஆர்டர் லாங் ரேஞ்ச். நமக்கு எதுக்கு ஷார்ட் ரேஞ்ச் தான் சொல்லியிருக்கோம். அப்போ எதுக்கு டிஸ்ஆர்டர். ஃபாலோயிங் இஸ் எக்ஸாம்பிள் அமர்பஸ் சாலிட், கிளாஸ், ரப்பர், டார், ஆல் தீஸ் எபோ. அமர்பஸ் சாலிட்ஸ் கேஸ் இதுக்கு நோ ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட், சாஃப்டன் அண்ட் ஹீட்டிங் எக்ஸிப்ட் ஐசோட்ரோபி, ஆல் தீஸ் எபோ. Okay, thank you.
எதுவும் டவுட் இருந்தனால் ஃபோன் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ.